அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு தத்ரூபமாக பொருந்திய விஜயின் புகைப்படம். இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விஜய் நடிப்பில் வெளியாகியிருந்த மாஸ்டர் திரைப்படத்தில் ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, என்னை பிடிச்சவன் கோடி பேர் வெளியே இருக்காண்டா அப்படின்னு விஜய் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சீன்ல விஜயோடைய முகத்தை எடுத்துட்டு சீமானுடைய புகைப்படத்தை போட்டு இணையத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் தற்போது அந்த புகைப்படத்தை ரொம்ப ட்ரெண்டிங்காக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது, சீமானுக்கு எதிரிகள் ஏகப்பட்ட பேர் ஆகிட்டதுனால சீமானவர்கள் நேரடியாக சொல்ற மாதிரி என்னை பிடிச்சவன் கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காண்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான இந்த ஒரு புகைப்படம் அப்படின்றது மாணவர்களால் மீமாக கிரியேட் பண்ணப்பட்டு தற்போது அனைவராலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. சீமானுடைய அரசியல் அப்படின்றது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவான அரசியல் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காரு. இதனுடைய ஒரு விளைவு தான் தற்போது எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே கிடைக்காத அளவுக்கு மாணவர்கள் தங்களுடைய ஆதரவை சீமானுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீமானுடைய வளர்ச்சியில மாணவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ஏராளம் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னதான் அண்ணாமலை, ஸ்டாலின் எல்லாருமே போட்டி போட்டு சீமான ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு திட்டம் திட்டினாலுமே அவரை பிடிச்சவங்க தமிழ்நாட்டில் நாங்க கோடி பேர் இருக்கோம் அப்படின்றத காட்டுமானதான் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் அமைஞ்சிருக்கு. திரைப்படம் நடிச்சிட்டு இருந்த விஜயே தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாறப்போகும் நிலையில விஜயோடைய புகைப்படத்தை சீமானுக்கு சாதகமாக மாத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி அரசியல் வட்டாரத்துல அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரும் காலங்களில் விஜயும் சீமானும் இணைவாங்களா, போட்டி போடுவாங்களா அப்படின்றத யாராலுமே இன்னும் யூகிக்க முடியல அப்படின்றத சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் பல இடங்கள்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு விஜயோடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வரும் பொதுக்கூட்டங்களை தான் பார்க்க முடியும் அப்படின்றது வரைக்குமே ரொம்ப அப்டேட்டாக சொல்றதுனால விஜயும் சீமானும் இணைந்து அரசியல் பண்ணதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றது சீமானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பல வேலைகளை பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து வரும் காலங்களில் விஜயோடைய பொதுக்கூட்டங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா விஜய் என்ன கொள்கையை முன் வச்சு பேச போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்னதான் ஒரு ஆடியோ லான்ச்ல சினிமாவை பத்தியும் அரசியல் பத்தியும் பேசியிருந்தாலுமே முதல் தடவையாக அவருக்குன்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் பேச போற பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு அனைவருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா ரசிகர்களையும் தாண்டி அரசியல் மேல ஆர்வம் உள்ளவர்கள் கூட எம்ஜிஆர் வச்ச அரசியல் ஒரு முன் வச்சு பேச போறாரா, இல்ல விஜயகாந்த் வச்ச அரசியலை முன் வச்சு பேச போறாரா, இல்ல விஜயோடைய அரசியல் கொள்கைகள் எப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிதளவில் ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. மேலும் நீங்களும் விஜயோடைய அரசியல் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.